ஜீவன் நாளெல்லாம் ஆவியிலே நன்றி சொல்லுவோம். இந்த மாபெரும் கிருபைக்காக நன்றி சொல்லுவோம். உடலை உட்கொள்கிறதற்கு, இரத்தத்தை பானம் பண்ணுகிறதற்கு, நம் மனசாட்சியை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இதில் பங்கு பெறச் செய்த இயேசுவே உங்கள் இரத்தத்துக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுங்கள். கடவுளுடைய மகனாக மகளாக நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறதற்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள். நீதிமானாக பரிசுத்தவனாக இந்த இரத்தம் மாற்றி இருக்கிறதற்காக நன்றி சொல்லுங்கள். இந்த சிலுவை பாடுகளை, மரணத்தை இந்த திருவிருந்தின் வழியாக இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் நாம் ஒப்பு கொடுத்து நினைவு கூர்ந்த பொழுது அவருடைய பாடுகள், மரணம், பிசாசை தோற்கடித்த, பிசாசின் கிரியைகளை அழித்த, பிசாசுக்கு அவனுடைய சகல திட்டங்களுக்கும் சாவுமணி அடித்த இந்த சிலுவை பாடுகள் அவனை, அவன் கூட்டத்தை அழித்தது, அவன் கிரியைகளை அழித்தது. பாவத்தில், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய பாவத்தையும் நீக்கி, சாபத்தை நீக்கி, அனைவரையும் ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற மாசற்ற இரத்தம் இயேசுவின் உடல். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் இதயத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து இந்த பாடை, இந்த மரணத்தை எனக்காக, என் மரணத்திற்காக நீர் மரித்தீர், என் மரணத்திலிருந்து என்னை உயிர்த்தெழச் செய்வதற்காக நீர் மரித்து உயிர்த்தெழுந்தீர், இயேசுவே ப்ளீஸ் என்னை ஹெல்ப் பண்ணுங்க, என் ஆவியை உயிர்த்தெழச் செய்து படைத்த பிதாவோடு, படைத்த என் தகப்பனோடு நான் உறவாடுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னால், உங்கள் ஆவியை உயிர்த்தெழச் செய்து உங்களை கடவுளோடு பேசும்படி, உறவாடும்படி இயேசு உங்களுக்கு உதவி செய்வான். ஆகவே இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் இந்த இயேசுவை இரத்தத்தையும் இந்த உடலையும் நீங்கள் விசுவாசத்தினாலே பயன்படுத்த ஆரம்பிங்க. டெய்லி பயன்படுத்தலாம். நான் இப்போ இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இதை பயன்படுத்தியிருக்கிறேன். ஒரு வாரமாக தனியார் ரூமில் நான் உட்கார்ந்து இந்த அப்பம் ரசத்தை பயன்படுத்தாமல் இந்த இரத்தத்தை, இந்த உடலையும் பயன்படுத்தி ஒரு புதிய ஜீவனை, பலனை, சக்தியை, நிம்மதி அடைந்திருக்கிறேன். நான் அடைந்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு, அருளுக்கு, வல்லமைக்கு, ஆற்றலுக்கு அளவே கிடையாது. எல்லாம் இப்போ வெளிப்படுத்த ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னால் இதை பயங்கரமாக வெடிச்சு எழுச்சின்னு சகரும். அதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது. அந்த நேரத்துக்காக, காலத்துக்காக காத்திருக்கிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த இடம் தாங்காது, இந்த இடம் பிடிக்காது, இந்த இடம் பத்தாது. அவ்வளவு பெரிய கூட்டங்களை கூட்டக்கூடிய இந்த இயேசுவின் மாசற்ற இரத்தம், உயிர் இந்த தேவசாய நிகழ்ச்சியின் மூலமாக என்ன செய்யும்? மிகப்பெரிய கடவுளுடைய ராஜ்யத்தை என்ன செய்யும்? இந்த ஊழியர்களும் நல்ல ஆட்களை கொண்டோ, மனிதர்களை கொண்டோ, போதவர்களை கொண்டு அல்ல, இரத்தத்தால் நடைபெற வேண்டியது. இயேசுவின் மாசற்ற இரத்தத்தால், பரிசுத்த ஆவியினாலும் இது நடைபெற வேண்டிய நிகழ்வுகள். ஒரு சிலர் கூட சொன்னாங்க, இந்த பன்னு இதை இது பண்ணும்போது, பயன்படுத்தும் போது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, பராக்காக இருக்குது. ஆனால் அதை வச்சு நான் ரெண்டு மாதம் உங்களுக்கு அந்த யோசித்து இது பண்ணோம். இன்றைக்கி காலையில் மறுபடியும் ஆனால் அந்த ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படி மக்கள் என்ன சொல்கிறாங்க, மக்கள் சொல்படி செய்கிறதல்ல, ஆவியான இருந்தது சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி ஆர்டர் கொடுக்கல. காலையிலே 5:30 மணிக்கு கிளம்பி கிளம்புல போயிட்டு வாங்கிட்டு. இதில் பக்தி இல்லை சொன்னாங்க. பக்திங்கிறது எல்லாத்தையும் இருக்குது. பூசை பார்க்குற அத்தனை பேர் பக்தி இல்லாமல் இது பண்ணுறாங்க. பூஜைக்கு போகிறாங்க, காலையில் லீவு போகிறாங்க, சாயங்காலம் 7 மணிலேருந்து 9-8 மணி வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, 9 மணி வரைக்கும் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பக்தி இல்லாமல் எங்கே போகிறாங்க? வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க. பக்தி இல்லாமல் இடத்துவாய்க்கு, இங்கேருந்து இடத்துவாய்க்கு போகிறாங்க. பக்தி எல்லாத்தையும் இருக்குது. பக்தி எங்கள் ஆண்டவர் பார்க்கலை. உன் இருதயத்திலே விசுவாசத்தையும் அவருடைய அந்த பாடுகளை, மரணத்தை,
நீ நினைவு வருகிறாய், அவருடைய இரத்தத்தை இந்த உடலை நீ பயன்படுத்துகிறாய் என்பதை மட்டும்தான் கடவுள் பார்க்கிறார். ஒரு அழிலே சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். அதனால் நீங்கள் ஒருவேளை அதுக்கும் இதுக்கும் அது வந்து நாக்கில் பட்ட உடனே அப்படி நம்ம வந்து உள்ளுக்கு இது மென்று தான், உணவுங்கிறது மென்று தான் என்ன செய்யணும் சொல்லுங்களேன். பேசல உங்களுக்கு என்னம்மா? ஆமாம், இது நீங்கள் மென்று தான் சாப்பிடும். இன்னும் உணவு, இது என் உடல், விண்ணகத்தினுடைய உணவு, இது அவருடைய ரத்தம். அதனால தான் அந்த மற்ற சபையிலெலாம் என்ன செய்வாங்கன்னா அந்த பாட்டிலில் அவங்க வச்சுருக்கக்கூடியதை அந்த கடையில் வாங்கிட்டு வந்து என்ன செய்வாங்கன்னா திருவிழா பயன்படுத்துவோம். இதான் ஆவியில் ஃப்ரெஷ்ஷாக அதில் என்ன கிடையாதுன்னா உயிர் கிடையாது. திராட்சை பழங்கிறது ஃப்ரெஷ்ஷாக விளைஞ்சி வர்றதுங்கிறது உயிர் உள்ளது. பிரைசலா, ஈராடு பிரைசலா. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த திருவிருந்து ஆராதனை நடக்குது. இது ஆவியில் என்ன வருதோ அதைப்படி தான் நம்ம என்ன செய்யணும். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஆவிக்குள்ளே என்ன நடத்தப்படுதோ, ஒருத்தவங்களுக்கு இதை கொடுன்னா கொடுங்க, இங்கே நீ போகாதன்னா போகாமல் இருங்க, இப்படி நீங்கள் பழக ஆரம்பிங்க. சூப்பராக ஆவியான வழி நடப்பார். கேட்க சின்ன சின்ன விஷயத்தை சொல்லுவார். சாப்பிட்றது நிறுத்து, இந்த மாதிரி இதை சாப்பிடாத அப்படிங்கும்போது நீங்கள் சாப்பிட நிறுத்திடுங்க, அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கு இந்த உள்ள இந்த ஆவியில் உள் உணர்வில் பேசக்கூடியதுக்கு நீங்கள் கீழ்பிடிச்சு பாருங்கள். மிகப்பெரிய விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியும். பிரைசலா. சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிப்பார், சாதாரண விஷயத்துலேருந்து ஆரம்பிப்பார். இப்போது ஆவியில் பேச முடியுதா? ஆவியில் ஆராதிக்க முடியுதா? இந்த பலியெல்லாம் ஆவியில் ஒப்பு கொடுக்க முடிஞ்சா எப்படி இருக்கு? என்னம்மா? குமரல் மாதிரி. எப்பொழுது வெற்றி. இதுதான் அனுபவம். பாட்டு உங்கள் இருதயத்தில் இதே மாதிரி வரும். அன்னைக்கு இந்த இதில் ஃபேஸ்புக்கில் ஒரு சிஸ்டர் பேட்டி கொடுத்தாங்க. கோயில் குளத்துக்கெல்லாம் போனேன், செப்பக்கூட்டங்களுக்கெல்லாம் போனேன், எல்லாம் கலந்து கொண்டேன். ஆனால் கடவுள் தனியாக நான் உட்கார்ந்து என் இருதயத்தில் ஆவியை ஆராதிக்கும் எனக்கு பாட்டை ரொம்ப பாரத்தோடு இருந்தேன். இது இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி ஆயிடுச்சு, நம்ம இப்படி தனிமையாக இருக்கிறோமே, நமக்கு யாரும் இல்லையே, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறோமே கடவுளே அப்படின்னு நான் உட்கார்ந்துருக்கும்போது உள்ளுக்குள்ள இந்த பாட்டு எனக்குள்ள வந்தது. இந்த பாட்டை நான் பாட ஆரம்பித்த உடனே ஒரு தெய்வீக பலன் சக்தி நிரப்பி இந்த பாரம் நீங்கி கடவுள் எனக்கு துணையாக இருக்கிறதை அனுபவித்து கொண்டிருக்கிறேன், கடவுளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சாட்சி வந்துச்சு. இது மாதிரி ஆயிரக்கணக்கான சாட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். எப்போ இருதயத்தில் ஆவியில் பேசணும், சிரிப்பு வரும், மகிழ்ச்சி வரும். இதான் அனுபவம். வெள்ளமாக சொல்லுது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அந்த உலகத்தில் யாரும் இல்லாத சந்தோஷமாக நீங்கள் என்ன செய்வீங்க, மகிழ்ச்சியாக என்ன செய்வீங்க. இந்த மாதிரி பாட்டு உள்ளே வரணும். இருதயத்தில் பாடணும். இருதயத்தில் ஆவியில் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் பாடி ஆவியில் இந்த மாதிரி இந்த இரத்தத்தை பயன்படுத்தி, இந்த அருளை பயன்படுத்தி, அபிஷேகத்தை பயன்படுத்தி, வாரும் வரனாவியை இப்பொழுது நிரப்பும், இப்பொழுது அப்படியே அந்நிய பாஷையில் நான் என்ன செய்யணும், இப்போ தேவனோட உறவாடணும், அப்படியே அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிங்க. அடுத்து உங்கள் வார்த்தைகளை சொல்லி இந்த இரத்தத்தை பயன்படுத்தி, அவருடைய உடலை பயன்படுத்தி, அந்த சிலுவை பாடுகளை பயன்படுத்தி, மரணத்தை பயன்படுத்தி, இதை இந்த மாதிரி கூட்டத்தில் உங்களுக்கு பண்ண முடியாது. செவக்கூட்டத்தில் போய் என்ன செய்ய முடியாது. சிலர் சொல்கிறாங்க காலையில் 3 மணி 4 மணிக்கு அலாரம் வச்சு அந்த செல்லில் அந்த இது மூலமாக என்ன செய்கிறாங்கன்னா இது நிகழ்ச்சி மூலம் போட்டு அதில் ஜெப குறிப்புகள் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. காலையில் எழுப்புனா தனியாக எப்படி உட்கார்ந்து அந்த இருதயத்தில் இந்த நாளை நீங்கள் தந்ததுக்காக, இந்த நாள் எனக்கு ஒரு நல்ல நாள், இந்த நாள் எனக்கு ஒரு நன்மையான நாள், இந்த நாளில் நான் நிறைய என்ன செய்ய போகிறேன், நன்மைகள் அடைய போகிறேன், இந்த நாளை உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறேன், இந்த நாளை வெற்றியின் நாளாக ஆவியானவரை நீங்கள் வழிநடத்துறீங்க, இந்த நாளில் நான் பரிசுத்தமாய் நான் பேசும்படி பார்க்கும்படி நீங்கள் என்னை வழிநடத்துறீங்க, கோடி கோடி நன்றி. இது போக இன்னைக்கு இந்த காரியத்தை செய்யணும், இதுக்கு எனக்கு சக்தியை தாங்க, இந்த மாதிரி வேலையை செய்யணும், எனக்கு சக்தியை தாங்க, இந்த மாதிரி எனக்கு இன்றைக்கி இந்த வேலையை செய்கிறது உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, சோர்வாக இருக்குது, பலகீனத்தோடு இருக்குது, எனக்கு இந்த வேலையை செய்து முடிக்க பலத்தை தாருங்கள். என் பலகீனம் இப்பொழுது மறைந்து இந்த வேலையை செய்து முடிப்பதற்கு, இந்த கடமையை செய்து முடிப்பதற்கு, இந்த பொறுப்பை நான் நிறைவேற்றுகிறதற்கு எனக்கு என்ன தாங்க சொல்லுங்கள்,
இன்னைக்குரிய ஆகாரத்தை இன்னைக்கு நான் உமக்கு சந்தோஷமாய் வாழும்படி, உம்மை சந்தோஷப்படுத்தும்படி உங்கள் அபிஷேகம் என்ன செய்யட்டும். இப்படி நைட்டு என்ன செய்யுங்கன்னா நன்றி சொல்லுங்கள். இந்த நன்றி இன்னைக்கு நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, நல்லா வச்சுருக்கிறீங்க, நல்லா நடத்திருக்கிறீங்க. எல்லாம் உலக ரீதியாக என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் பரலோக ரீதியாக என்ன செஞ்சுருக்கிறீங்க. அவ்வளவு செல்வத்தை, மகிழ்ச்சியை, அன்பை, அமைதியை, சந்தோஷத்தை, சாந்தத்தை, பொறுமையை, தன்னடக்கத்தை, இந்த மாதிரி சூழ்நிலையில் தன்னடக்கத்தோடு பொறுமையாக வாயை கட்டி என்னை என்ன செஞ்சீங்க, பரிசுத்தமாக காத்துக்கொண்டே நன்றி, கோடி கோடி நன்றின்னு சொல்லி அன்றைக்கி படுத்து பாருங்கள். ராத்திரி அவருடைய உறவாடுதல், இந்த ஆவி அவரோட பேசுகிறது, அந்த கடவுளுடைய ஆவி உங்களை வழி நடத்துறது, தரிசனங்கள் கொடுக்கறது, தரிசனத்து மூலமாக பேசுகிறது, இப்படி ஒவ்வொரு நாளும் பழகின்னு வைங்களேன். அங்கே என்ன நடக்க, உங்களுக்கு என்ன பண்ணி வச்சுருக்கிறாரு, என்ன நடக்க போகுது, அடுத்து நீங்கள் என்ன பெற போகிறீங்க, எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு எப்போவும் ராத்திரி தனியாக, காலையில் தனியாக. மேக்சிமம் மக்களோடு ரொம்ப பேசுகிறத நிறுத்திடுங்க. இந்த மாதிரி மத வழிபாட்டில் போய் என்ன செய்யுதுங்க, வீணாக என்ன செய்யாதீங்க. அதனால தான் உங்களுக்கு நேரத்தை கொடுத்து இன்றைக்கி பாருங்கள், பிரசங்கெல்லாம் அரை மணி நேரம் தான், 1.5 மணி நேரம் நடக்கிற பிரசங்கம் இன்றைக்கி நைட்டு அரை மணி நேரம் தான். மீதி நேரம் பூரா அந்த வழி நடத்தணும். அதே மாதிரி நேரம் இன்னும் இந்த திருவிருந்தாரான இப்போ இப்படி நடக்காது, மாலையில் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு சில வேலைகள் இருக்குது, அதை முடிச்சுட்டுங்க. முடித்ததுக்கப்புறம் இந்த திருவிருந்த ஆராதனை மட்டுமே ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் நடக்கும். பிரைஸ்லாம் அப்போ பார்ப்பீங்க எப்படி ஆண்டோடைய வல்லமை வெடித்து கிளம்புது. அப்போ அங்கே பார்ப்பீங்க புதுமை நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது, பிசாசுகள் ஓடுறது, நோய்கள் குணமாகிறது, மக்கள் அபிஷேகத்தில் நிரம்புறது, ஆவியின் வரங்களை பெறுறது, அந்த பரலம் வந்து ஜீவன் செத்துப்போன ஆவி வீழ்த்துறது. இங்கே மக்கள் சொல்லக்கூடிய சாட்சிகள்லாம் இந்த வீடியோவில் பரவும்போது வெடித்து சதறும் கூட்டங்கள், கட்டுப்படுத்தவே முடியாது. இது யாரால் நடக்க போகுதுன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவரால் நடக்க போகிறது. கைதிட்டுங்களா பார்ப்போம். இதுக்கு நீங்கள் தான் யாராக இருக்க போகிறீங்க. இப்போ உங்கள்கிட்ட தூண்டுவார், எதுக்காக நீ எஜம் தேவசாயி, இதுக்காக நீங்கள் என்ன செய்யணும். நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், நிகழ்ச்சியை பார்க்குற அவ்வளோ பேருக்கும் செத்துப்போன ஆவி என்ன செய்யணும். ஆனால் ஒரு மறுபடியும் சொல்கிறேன், ஒரு வாரம், ஒரு 21 நாள் நீங்கள் என்ன செய்யணும், தொடர்ச்சி என்ன செய்யணும். இதை நான் இந்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள்கிட்ட தனியாக சாரி, இந்த 7 நாள் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க, நிகழ்ச்சியை பார்க்குறவங்களும் நீங்களும் என்ன செய்கிறீங்க, நைட்லேயும் காலையில் என்ன செய்ய போகிறீங்க, ஆவியில் தனியாக உட்காந்து என்ன செய்ய போகிறீங்க, நன்றி சொல்லுறது ஒரு பக்கம், இந்த ரத்தத்தை பயன்படுத்துறது ஒரு பக்கம், அபிஷேகத்தை கூப்பிட்டு அவியானவரை நிரப்பும். புது எண்ணெய் அபிஷேகம், நீ புது பலன். ஒவ்வொரு நாளும் அவங்க அப்போஸ்தலர் உட்காரும்போது ஒவ்வொரு நாளும் புது புது அபிஷேகம், புது புது வரங்கள், புது புது கிருபைகள், புது புது ஆசீர்வாதங்கள் அவங்களை என்ன செஞ்சிருச்சு, உங்களையும் நிரப்பும்னு சொல்கிறார். மாற்றமே அவங்க அப்போஸ்தலர் படிப்பினை கேட்பதிலும், நட்புடன் உறவாடுவதிலும், அப்பம் விற்கிறதிலும், செவிப்பதிலும் நிலையாக இருந்தார்கள். பைசலா ஜெபிப்பதில் என்பதுன்னா தொழுகலாம் பண்ணலாமா என்ன பார்த்திபன் நீசே. அடுத்த வாரம் மேக்சிமம் உங்கள் விட்னஸ் கேட்பேன். இது வரைக்கும் நான் என்ன செய்யலைன்னா இது பண்ணி பார்த்து நீங்கள் கொடுக்கக்கூடிய விட்னஸ் பார்த்து வந்து நான் பைக்கில் போகும்போது தனியாக இருக்கும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக் நீ சொன்ன மாதிரி உள்ளே ஆவியில் என்ன செஞ்சிட்ருக்கு, எப்படிக்கா அப்படி நடக்கா, நல்லா இருக்கா, தனிமையாக இல்லாமல் கடவுளோடு இருக்கிற ஒரு உணர்வு இருக்கா, அதான் இது எல்லாருக்குமே இருக்கும். என்னக்கா அதே மாதிரி நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த மற்றவங்கள்ட்ட ஊர் கதைகளை அந்த நேரம் நீங்கள் அப்பவும் நீங்கள் மௌனமாக இருந்து உங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சுட்டுக்கலாம். இந்த பஸ்ஸில் போகிற பாட்டு ஓடிட்டு இருக்கோம், எனக்குள்ளே என் பாட்டு இது உள்ளே ஓடிங்க. 10 பேர் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அவங்க வேறு கதையை பேசிகிட்டு இருப்பாங்க, நான் மட்டும் உள்ளுக்குள்ளே என்ன செஞ்சுட்டு இருப்பேன். இப்படி பண்ண ஆரம்பிச்சு 24 மணி நேரமும் நீங்கள் ஆவியில் கடவுளோடு என்ன செய்ய முடியும், வரப்போகுது. இந்த மதம் மாற்றம் இதனால மதங்களுக்கு நிறைய தடைகள் வரப்போகுது, கூட்டங்கள் நடத்த முடியாததெல்லாம் வரப்போகுது. கோயிலுக்கு போகிறத, சபைக்கு போகிறத, ஜபம் பண்ணுறத, ஜபக்கூட்டத்துக்கு போகிறத ஸ்டாப் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஆவியில் ஆண்டவரோடு பேசுகிறத ஸ்டாப் பண்ண முடியுமா? நீங்கள் டெய்லி ஆண்டவரோடு உறவாடுறதை ஸ்டாப் பண்ண முடியுமா? இந்த ரத்தத்தை பயன்படுத்துகிறத ஸ்டாப் பண்ண முடியுமா? இதுக்கு தான் இந்த பயிற்சி. பின்னாடி வரக்கூடிய விளைவுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய பயிற்சி ஆவியானவர் கொடுத்தது. இனி வரக்கூடிய காலங்கள்லாம் இப்படியெல்லாம் நம்ம திருவிருந்த ஆராதனை நடத்துவோம், சபை நடத்துவோம், ஜெபக்கூட்டம் நடத்துவோம், கன்வென்ஷன் கூட்டம் நடத்துவோங்கெல்லாம் என்ன செய்ய முடியாது.
ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், சபையில் என்ன செய்யப்படும் சொல்லுங்கள். நடந்துச்சா? கொரோனா வந்து நடந்துச்சா? ஞாயிற்றுக்கிழமை யாரும் என்ன செய்யக்கூடாது, சபை என்ன செய்யக்கூடாது. நடந்துச்சா நடக்கலையா? முன்னாடி சொன்னதும் தெரியும், நடந்தது உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்கிறேன், இந்த மாதிரி சபை கூடி பாஸ்டர்மார்கள் ஜெப கூட்டம் நடத்தி, கன்வென்ஷன் கூட்டம் நடத்தி, முழுவதும் ஜெபம் நடத்தி, இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துறதுலாம் என்ன செய்யும், இன்னும் சபைக்கு போகிறது மக்கள் என்ன செய்வாங்க, குறைய ஆரம்பிச்சிருவாங்க. வேறு நிலைக்கு போயிடுச்சு. அந்தளவுக்கு ஆட்சி செஞ்சிட்டு இருக்கான். ஆனால் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள், அவர் ரத்தம் பயன்படுத்துகிற பிள்ளைகள் எப்பவும் 24 மணி நேரம் யாரோட விஷயம் என்னோட நிகழ்ச்சியை பார்க்குறவங்கன்னு சொல்கிறாங்க. அனைவரும் இந்த பிரதர் பாஸ்டர் சொன்னார், இது பேசும்போதே உடம்பு பிள்ளடிக்கிறது, அப்படியே உடலை சிலுக்க பிடிப்பார். இதை பேசுகிறத வார்த்தை கேட்ட உடனே உடம்பு அப்படியே சிலுக்க பிடிப்பார். ஏன்னா ஆவியில் இருந்து, அதனால தான் அந்த திருவிருந்த ஆராதனையே இந்த வழிபாடை நீங்கள் பார்த்துருப்பீங்க. டோட்டல் டுகெதர், டோட்டல் எல்லாமே மாற்றும். அந்த மத ரீதியாக அந்த இதில் அவங்க கொடுத்த பிரகாரம் எதுவுமே இருக்காது. அதனால் இன்னும் சொன்னார், இதில் பெருசாக வளர்ந்து இப்போ கண்டுக்க மாட்டாங்க. பெரிய லெவலில் இது கூட்டம் திருவிருந்த ஆராதனை தான் அவ்வளோ கூட்டம் கூட போகுது. நீங்கள் நடக்க போகிறது மெயின் அதான் நடக்கும். இதுக்கு தான் அவ்வளோ பெரிய கூட்டம் வரப்போகுது. அப்போ எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்புகளை முறியடிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த நிகழ்வை, இந்த மாதிரி நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு நினைஞ்சிருக்கிறார். ஆவியிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இது எந்த மதத்தை பேஸ் பண்ணியோ மதம் நடத்துறதே நம்ம என்ன செய்யலை. அப்பமும் வேறு, ரசமும் வேறு, இந்த வழிபாட்டு முறையும் வேறு. வழியிலே சொல்லுங்கள விளக்குதா? இது எத்தனை பேருக்கு இதில் நிறைவாக இருக்குது? நிறைவாக இருக்கா இல்லையா? இப்போ உங்களுக்கு நிறைவாக இருக்கும். ஏன்னா இது இதில் நடந்த ஆவியில் நடக்கும். அதனால் பாடல் பாடுகிற விஷயம் அன்றைக்கி இந்த கூட்டத்தை முடியும். பகலாய் அமர்ந்திருப்பேன். வழியிலே சொல்லுங்களேன். திரும்பவும் சொல்கிறேன், இந்த காலையில் அவங்கெல்லாம் எனக்கு ஆண்டவர் காட்டினாருன்னா அவங்க இந்த மாதிரி காலையில் உட்கார்ந்து என்ன செய்யறது, ஆவி உடல் சேம். இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதே உருவந்தான். ஆனால் அப்படி பழுத்து பிரகாசமான அழகே வேறு, பரலோகத்தினுடைய அழகே. அதனால் உங்களுக்கு தெரியாத உங்களை ஆண்டவர் நினைஞ்சிருக்கிறாருன்னா காட்டியிருக்கிறார். பேசலாம். இன்றைக்கி இந்த இடத்துல இந்த சரீரத்தோடு இருக்கிற வைக்கலாமா வேறு, ஆனால் அன்னைக்கு காட்டும்போது அது ஆவியில் இருந்து வைக்கலாமா வேறு, ஆவி உடல். இதை என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, இந்த உலக காரியங்கள், உலக கவலைகள், பயம், கோபம், வெறுப்பு, இந்த மனஸ்தாபங்கள், இந்த மாதிரி இந்த இருள் நம்மளை இந்த ஒளியை என்ன செஞ்சிடக்கூடாது, அணைக்காதபடிக்கு மேக்சிமம் நீங்கள் இதில் கவனமாக இருக்கணும். வெளியில் மற்ற மக்களோடு போய் ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறது, உலக காரியங்களில் ஈடுபடுறது, அதில் அவங்க நம்மளை இது பண்ணலாம் வைக்கலாம், என்ன நினைப்பாங்களோ வைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்கிறது, இந்த மாதிரி பயப்படுறது, இதில் போனால் நட்டமாயிருமோ, இப்போ போகலன்னா நமக்கு இப்போ வர வேண்டியது வராது, இந்த மாதிரியெல்லாம் என்ன செய்யக்கூடாது. நன்மையானது பூரா எங்கேருந்து வரும் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை வாழால் எப்படி வச்சுருக்கிறாரு, இன்னொன்று பரலோகத்தினுடைய பிரதிநிதியாக வச்சுருக்கிறார். பேசலாம். அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இப்போ உள்ளுக்குள்ளே ஆவியில் ஒன்று உணர்த்தப்படுறேன். இந்த திருவிருந்த பார்த்துட்டு நாங்கள் ஆர்சி சபைக்கு போகிறோமே, பூசை பார்க்குறோமே, மற்ற சபையில் திருவிருந்த ஆராதனைக்கு போகிறோமே, அங்கே இப்படி நாங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லையா, அங்கே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கொஸ்டின் பாருங்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது உள்ளே வருது. இப்போ அதுக்கு ஆன்சர் என்னென்னா, அங்கே நடக்கிற நிகழ்ச்சி சடங்கு அப்படியே நடக்கட்டும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு இந்த நடத்தின இந்த இதை நீங்கள் நினைச்சிங்க, உட்கார்ந்து பரலோகத்தில் இருக்கிறீர்கள் இதாவே, பரலோக தகப்பனே நீர் பரிசுத்த, உம்முடைய குமாரன் இயேசு பரிசுத்த, உம்முடைய ஆவி பரிசுத்தம், பரிசுத்த கர்த்தராகிய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த, கர்த்தராகிய தேவன். இப்போ நான் உங்கள் சாயல், உங்கள் பாவனை, உங்கள் மாசற்ற ரத்தத்தினால் நான் எப்படி இருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன்.
என்னை பரிசுத்தமாக்கிய இயேசுவின் இரத்தமே, மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தமே, என்னை நீதிமானாக்கிய மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தமே, என்னை என் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தி கடவுளுக்கு முன்பாக நீதிமானாக நிறுத்திய மாசற்ற இரத்தமே, இப்பொழுது நான் நீதிமானாக உன் பாதத்திலே வந்திருக்கிறேன். சொல்லலாமா? சொல்லலாமா? இந்த பார்த்திபன் டெய்லி சொல்லணும், சாத்தானே, நீ கவலையை கொண்டு வந்து, பயத்தை கொண்டு வந்து, கோபத்தை கொண்டு வந்து, குடும்பத்தில் ஒரு சின்ன சண்டையை கொண்டு வந்து, மனஸ்தாபம் கொண்டு வந்து என்ன பாவத்தில் இது பண்ணலாம் நினைக்கிறியா? அழிக்கிறேன். இந்த ரத்தம் இதை என்ன செய்கிறது? இப்போ இந்த இயேசு ரத்தத்தினால், இயேசு மன்னித்தது போல இவங்களை மன்னிக்கிறேன், இயேசு பொறுத்து கொண்டது போல இதை நான் பொறுத்துட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சு ஆரம்பித்தா போதும். இன்னொன்று இந்த வழிபாடு, பூசைக்கு போங்க, வேறு வழி இல்லை, நீங்கள் அங்கே போய் தான் ஆகணும். போனால் என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டவ் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த கேள்வி வரும். அப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அங்கே போங்க, அவங்க நடக்கிறத என்ன செஞ்சுட்டு இருக்கட்டும், நடத்திட்டு இருக்கட்டும். நான் என்ன செய்வேன்னா, இந்த மாதிரி வேளாங்கண்ணிக்கு போகும்போது, புளியம்பட்டி முன்னாடி போவேன், சார்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் போகும்போது, இடத்த வாக்கெல்லாம் போகும்போது பூசை நடந்துகிட்டு இருக்கும். நான் கண்ணை மூடி என் குருவமூர்த்தியை தூக்கி கரங்களை விரிச்சு லேஸ், எனக்குள்ளே ஆண்டு ஆவியான கொடுத்து ஒரு பெரிய கிஃப்ட் வரும். சில நேரம் கேள்வி நடக்கும்போது லேஸ் லேஸ் ஃபயர் அப்படின்னா போதும், கூட்டமே கீழே விழுந்தாங்க பார்த்துருக்கீங்களா? அப்போ நான் என்ன லேஸ் ஃபயர் லேஸ் லேஸ் லேஸ். அங்கே பூசை நடந்துகிட்டே இருக்கும். இங்கே என்ன நடந்துட்டு இருக்கும், ஆவியில் என்ன நடந்துட்டு இருக்கும். அங்கே அவங்க ஒரு பாட்டை பாடி எனக்குள்ள ஒரு ஆவி இருந்தாங்க. எல்லாமே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பாட்டு இல்லாமல் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு, இது உங்களுக்குள்ள வரும். உங்களுக்கு இந்த பாட்டு வருதுன்னா அந்த பாட்டை மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்களேன். இப்போ நானே ஒன்று நடத்திட்டு இருக்காங்க, நான் இங்கே இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோன்னு நான் ஒரு பாடலாக நடத்திட்டு இருக்கிறேன். இதே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு வருதுன்னா இந்த பாட்டில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. உங்கள் ஆவியில் என்ன பாட்டு வருதோ அந்த பாட்டை தான் பாடணும். அதனால இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மத வழிபாடுறோம். அதனால் ஒரு கோயிலுக்கு போனால் அங்கே நடக்கும். அதெல்லாம் தவறானது கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதை, அவங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை, அவங்களுக்கு இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இன்றைக்கி ஆவியான சொல்லி கொடுத்ததை கற்றுக் கொடுத்தா நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பிரைஸெல்லாம் இந்த பார்த்திபன் போகிறோம், ஒரு திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அங்கே ஒரு பூசை நடந்துட்டு இருக்குன்னா அப்போ என்ன பண்ணணும், அவங்க பூசையில் கலந்துக்க கூடாதா? கலந்துக்கணும் கண்டிப்பாக. அது என்ன அங்கே என்ன இருக்கணும், இங்கே நான் உங்கள் உடலை, இந்த மாசற்ற இரத்தத்தை, இந்த உடலை நான் என்ன செய்கிறேன் நினைவு கூறுகிறேன். பிரைஸெல்லாம் சில இடத்துல எனக்கு உள்ளுக்குள்ள தூண்டுதல் இருந்தால் போய் அந்த இதை அர்க்கனை வாங்குவேன். இல்லைன்னா இந்த ரத்தமே எனக்கு போதும், உங்கள் உடலில் எனக்கு என்ன செஞ்சுருக்கு, உங்கள் உடலை நான் இணைஞ்சிருக்கிறேன். அதாவது இப்போ ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டு விசுவசிப்பவன் விட காணாமல் விசுவசிக்கிறவன் பாக்கியவான். புரியுதுங்களா? இப்போ இங்கே நம்ம இதை பண்ணிட்டோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இதை என்ன செய்ய முடியாது, இது உங்களுக்கு என்ன செய்யாது, உணவாக ரத்தமாக அவங்க பருக முடியாது. இதுக்கு அங்கே விசுவாசம். இப்போ உங்கள் ரத்தத்தை நான் என்ன செய்கிறேன், பருகுகிறேன். நீங்கள் என்ன ஆவியில் உங்கள் இருதயத்தில் நீங்கள் இது பண்ணுறீங்களோ அந்த ரத்தம் உங்களுக்குள்ளே என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், உணவாக பானமாக வர ஆரம்பிச்சிடும். இந்த அப்போ உங்களுக்கு என்ன செஞ்ச ஆரம்பிச்சிடும், உணவை சாப்பிட்ட மாதிரி. இதெல்லாம் ஏன்னா நான் இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் வந்து இந்த மாதிரி மற்ற இடங்களுக்கு போய் இந்த மாதிரி கலந்து கொள்கிற நேரத்தில் நான் இப்படி பண்ணி அந்த உடலையும் ரத்தத்தையும் பானம் பண்ணி அனுபவம் எனக்கு உண்டு. பேசலாம். அதனால் ஒரு ஊருக்குள்ளே இருக்கிறோம், ஒரு பூசைக்கு போகும்போது அதை வந்து நம்ம என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் குறை சொல்லி அவாய்ட் பண்ண என்ன செய்ய முடியாது. என்ன பார்த்திபன் உண்மையா இல்லையா? போகிறோம் அங்கே நம்ம என்ன செய்யணும்னா, நான் என்ன செய்கிறேன், வழிபாடு செலுத்துக்கிறேன். அங்கே அந்த பூசையில் இருக்கிறவங்க அதை பண்ண மாட்டாங்க, சாமியார் பண்ணுவார், மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் செய்யணும். இதே மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், உங்கள் ஆவியில் என்ன செஞ்சுருக்கணும், கடவுளோட என்ன கலா விளங்குதா? பண்ணலாமா, பண்ண முடியுமா? மெயின் ஃபஸ்ட்டு கொண்டு வர நீங்கள் அப்பான்னு கூப்பிடும். பரலோகத்தில் இருக்கிறேன் வானக தந்தை, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்தத்துக்கெல்லாம் ஊற்று. உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த, உம்முடைய பரிசுத்த ஆவி பரிசுத்த. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவி இப்பொழுது எனக்கு பொழிந்து என்னை இப்பொழுது மாசற்ற உம்முடைய இரத்தத்தினால், வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் இப்பொழுது என்னை பரிசுத்தமாக்கி என் ஆவி இப்பொழுது உமக்கு வழிபாடு செலுத்துகிறதற்கு
இந்த மாசற்ற உடலையும் இரத்தத்தையும் நான் நினைவுகூர்ந்து இதை பானம் பண்ணுகிறதுக்கு என்னை தகுதி கேட்கலாம் பண்ணலாமா? இதை நீங்கள் டெய்லி காலையில் பண்ணுங்கள். நைட்டு இப்படி உங்கள் உணவை உடலை தந்து உங்கள் ரத்தத்தை பானம் பண்ணி இதுக்கு எனக்கு பாக்கியம் வந்து என்னை எவ்வளவாக பலப்படுத்தி சக்திப்படுத்தி உங்களுக்கு கொடாடப்படி இன்னும் என்னெல்லாம் செஞ்சாலும் என்னெல்லாம் நன்றி சொல்ல முடியுமோ அது ஆவியில் வரணும். நாம் சொல்லி கொடுத்தோன்னா அது என்ன ஆகாது, இது வாய்ப்பாடாயிரும், ஏட்டு சுரக்கம் ஆயிரும். கேட்கறதுனாலையோ பார்க்கறதுனாலையோ படிக்கிறதுனாலையோ வாழ்றது என்ன கிடையாது, ஆவிக்குரிய ஜீவியம் இருதயத்திலிருந்து உங்கள் ஆவியிலிருந்து வரும். பேசலாம் பண்ணலாமா? அப்படி கரங்களை உயர்த்தி ஒரு விஷயத்துக்காக நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். சார் சொன்னார், நாளைக்கு உங்களுக்கு நான் அந்த ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டு சொல்கிறேன். இந்த வாரத்தில் அந்த நமக்கு செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுக்கறதுக்கு நாளைக்கு இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்கிறத அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே திங்கக்கிழமை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் எப்போங்கிறது கரெக்டாக சொல்லுவேன். கண்டிப்பாக அதை இந்த இதில் நடக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம பேரில் ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. இன்றைக்கி மீட்டிங் சாயங்காலம். அதனால் அந்த மீட்டிங்கில் கரெக்டான பதில் ஆண்டவர் என்ன செய்யட்டும், அங்கே கூடுற அந்த அதிகாரிகளுக்கு நம்ம கொடுக்கணும். கைகளை வைத்தி நம்ம பிரதர் ராமட்ட கையில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அப்படி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த மாலை நேரத்துக்காக நன்றி. மாலை குளிர்ச்சியான வேளையில் இன்ப உணத்தில் வாழ்வின கர்த்தர் இப்பொழுது இந்த சாயங்கால வேளையிலே உடைய மகனை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் எடுத்திருக்கிற இந்த காரியங்கள் வெற்றியடைந்ததற்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, அவர் மூலமாக நீ செய்யக்கூட விதைய போகிற இப்படி திருத்தலத்தை கொண்டு வரக்கூடிய அந்த ஆசீர்வாதத்துக்காக கூடான கூடி நன்றி. இந்த மகனோடு கூட இருந்து நீர் எல்லாவற்றையும் குறையில்லாமல் நடத்தி அவரை உயர்த்தி ஆசீர்வதித்து வேலையை முடித்து கொண்டு வந்திருக்கிறேன். இன்று நடக்கிற அந்த கூட்டத்திலே மீட்டிங்கிலே ஆண்டவரே, உங்களுக்கு சாதகமான வார்த்தைகள், நம்முடைய பிள்ளைக்கு சாதகமாக எல்லா அதிகாரியுடைய வாயிலிருந்தும் அந்த காரியங்கள் வார்த்தைகள் வருவதாக வெற்றியின் ஆசீர்வாதத்தை மகனுக்கு நான் கட்டவிழ்கிறேன். வெற்றியின் ஆசீர்வாதம் இப்படி உண்டாவதாக. நாளைக்கு நல்ல செய்தி என்னைக்குங்கிற ஆண்டவரே, இந்த வாரத்தில் இந்த காரியங்கள் நடைபெறவும், இந்த கொடுத்து கஷ்டத்தோடு கடனோடு பல பாரத்தோடு இருக்கக்கூடிய எல்லாருடைய பாரங்களை நீக்கும்படி இந்த திருவிருந்து, இந்த மாசற்ற ரத்தம் உங்கள் உடல் நல்ல நன்மையான ஈவுகளை இந்த பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பதாக. நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த கொடைகள் வரத்திலிருந்து பிதாவின் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று பார்க்கிறோம். இப்பொழுது இந்த நல்ல காரியம் பரலோக தகப்பனால் நடப்பதாக. நாளைக்கு நல்ல செய்தியும் நாளை மறுநாள் தொடர்ந்த வாரத்திலே ஆண்டவரே அதை கண்ணால் பார்க்கவும், அதை பயன்படுத்தவும், அதில் உங்கள் ராஜ்யத்தை கட்டவும், ஏழை எளிய மக்கள் பயனடைந்து அவர்கள் வாழ்க்கை செழிப்படையும் பரலோகம் இந்த காரியத்தை செய்வதாக. பரிசுத்த ஆவியானவரே, நீரும் மகனுக்கு துணையாக இருந்து அவர் நினைக்கிற விரும்புகிற பேசுகிற எல்லா காரியங்களையும் நிறைவேற செய்யும்படியாக நான் சொல்லிக்கிறேன். நன்றி தகப்பனே. நாளைய தினத்தில் நல்ல செய்தியை நீ கொண்டு வருகிறீர்கள். நாளைய தினத்தில் ஆண்டவரே இந்த காரியங்கள் நடைபெற செய்கிறேன். எல்லா கணத்தையும் மகிமையும் எமக்கு செலுத்துகிறோம். முது மகனை கருத்தில் அந்த தேவை குறைகளை எல்லாம் பிலிப்பியர் 4:19 மகனுக்கு நிறைவாக்குகிறார்கள். அது வரைக்கும் அவருடைய எல்லா தேவைகளையும் பரலோகம் சந்திப்பதாக. பிலிப்பியர் 4:19 படி அந்த காரியங்கள் அவர் குறைகளை எல்லாம் குறையில்லாமல் வாளாகல்ல தலையாக இருக்கும்படி கீழாக மேலாக இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். அவர் யாரிடத்தில் கையேந்தாது கொடுக்கும் கொடுக்கும் கடன் வாங்க கடன் கொடுக்கும் கரமாக அந்த கரம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களை பரவாயில்லை. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனா இயேசு கிறிஸ்துவின் அருள் கிருபை பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை வழிநடத்தல் நம்ம அனைவரும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால் டெய்லி இந்த பாடுகளை நினைவுகள், இந்த உடலை பயன்படுத்துங்கள், ரத்தத்தை பயன்படுத்துங்கள். இது பயன்படுத்தி டெய்லி ஆவியில் நீங்கள் வளரும். ஒரு மரம் எப்படி ஒரு விதையை போட்டு அது முளைச்சி அது பயிராகி மரமாகி அது பெருசாக வளருதோ, இது மாதிரி டெய்லி நீங்கள் அனல் மூட்டி டெய்லி இதில் வளர்ந்து நீங்கள் கனி, நீங்கள் ஊழியக்காரர்களாக, நீங்கள் தீர்க்க தரிசிகளாக
நீங்கள் கை வீச்சு நோயை குணமாக்குறவங்களாக, நீங்கள் பேய்களை ஓட்டுறவங்களாக, உங்கள் மூலமாக அற்புதங்களும் புதுமைகளும் அறிகுறிகளும் நடக்கும். இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குற ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி பாஸ்டரா சபை நடத்தாமல் புதுமை செய்கிறவங்களாக, அற்புதங்களை செய்கிறவங்களாக, பேய் ஓட்டுறவங்களாக, நோய் குணமாக்குறவங்களாக, இவங்க ஆவியில் நினைக்க போகிறாங்க நோயாளி குணமாகும். ஒரு நோயாளி பக்கத்தில் போய் நீங்கள் நின்றுட்டு இதை செஞ்சு பாருங்கள். இப்பொழுது நான் ஆவியில் நினைச்சிறேன், இந்த நோய் குணமாகும்படி நினைச்சிறேன், கட்டளை இருக்கிறேன், இயேசு ரத்தத்தை மாசற்ற ரத்தத்தை இவங்க மேலே நினைச்சிறேன், அந்த உள்ளத்தில் சொல்லிட்டு வந்துருங்க. அதை கண்ணால் குணமடைச்சிட்டு இது யாரு கிடைக்கும்? சுகமளிக்கிற வல்லமை நீங்கள் இப்படி பயன்படுத்தணும், வரங்களை பயன்படுத்தணும். அதேமாரி புதுமை செய்யாமல் சாக போகிற நிலையில் இருக்கிறவனுக்கு இந்த 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 மரணம் தடை செய்யப்பட்டு இந்த ஆவி உயிர்த்தலர்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா, புதுமைகளை இப்பொழுது நடக்கும்படி கட்டளைன்னு சொன்னீங்கன்னா, அதுக்குரிய ஞானத்தை இப்பொழுது எனக்குள்ள தந்திருக்கிற ஞானத்தின் ஆவியானவரை இந்த மனுஷன் உயிரடைய செய்யும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடுங்க. அது அப்படியே நடக்கும். பேசலாம். பயன்படுத்துவீங்களா? பயன்படுத்துங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் நிச்சயம் நடக்கும், நடைபெறும்.